Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. தற்போது வந்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக பாஜக நிர்வாகிகள் உடனான ஆலோசனை கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் முன்பு பாஜகவின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் ஆவேசமாக பேசியுள்ள பிரத்யோக தகவல் சாணக்கியாவிற்கு கிடைத்துள்ளது. தமிழக பாஜகவின் மாநில அமைப்பு செயல்பாட்டு முகாம் இன்று சென்னை கமலாலயத்தில் நடைபெற்றது. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம், மூத்த தலைவர்கள் அண்ணாமலை, எல் முருகன், H ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை, வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பாஜகவின் அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். மேலிட பொறுப்பாளர்களும் மாநில மாவட்ட நிர்வாகிகளும் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் 2 மணி நேரம் பேசிய BL சந்தோஷ் தமிழக பாஜக நிர்வாகிகளை கடுமையாக கடிந்து கொண்டுள்ளார். பல்வேறு அறிவுரைகளையும் வழங்கியுள்ளார். மாநில தலைவரும் அமைப்பு பொதுச் செயலாளரும் அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டும், எல்லா வேலையையும் நாங்களே செய்வோம் என்று இழுத்து போட்டுக்கொண்டு அதை செய்யாமலும் சென்றுவிடக்கூடாது என்று மறைமுகமாக சாடியுள்ளார். விமான நிலையத்தில் வரவேற்பு, மாநாட்டு உணவு பந்தல் போடுதல், மேடை விவகாரங்கள் என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி நபர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அவரவர் செய்ய வேண்டிய வேலைகளை அவரவர் செய்ய வேண்டும் என்றும் அட்வைஸ் கொடுத்துள்ள BL சந்தோஷ், கட்சி உணவு பந்தியில் என்னென்ன இருக்கிறது என்று பார்ப்பதா மாநில தலைவரின் வேலை என கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணாமலைக்கு தெரியாதது பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தெரியும், பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தெரியாதது மற்றொரு தலைவருக்கு தெரியும், அனைத்தையும் தெரிந்த தலைவரும் இல்லை, எதையும் தெரியாத தலைவரும் இங்கு இல்லை என நேரடியாக பெயர்களை குறிப்பிட்டு மூத்த தலைவர்கள் அனைவரையும் பயன்படுத்த வேண்டும் என்பதை மாநில தலைமைக்கு அறிவுரையாக கூறியுள்ளார் BL சந்தோஷ். கட்சி அமைப்பு வலுப்படுத்துதல் பற்றியும் ஆலோசனைகளை கூறிய சந்தோஷ் கூட்டணி விவகாரங்கள் குறித்தும் பேசியுள்ளார். அதிக தொகுதிகளை பெற்று இரட்டை இலக்கத்தில் சட்டமன்றத்திற்குள் நுழைவது என்பது உறுதி என்று திட்டவட்டமாக கூறியுள்ள BL சந்தோஷ், 40 தொகுதிகளை பெறுகிறோமா 50 தொகுதிகளை பெறுகிறோமா என்பதை பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்று கூறியுள்ளார். BL சந்தோஷின் இந்த உரை கூட்டத்தில் பங்கேற்ற பாஜக மாநில நிர்வாகிகளை திகைத்து நிற்க வைத்துள்ளது. தற்போது வந்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக பாஜக நிர்வாகிகள் உடனான ஆலோசனை கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் முன்பு பாஜகவின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் ஆவேசமாக பேசியுள்ள பிரத்யோக தகவல் சாணக்கியாவிற்கு கிடைத்துள்ளது. தமிழக பாஜகவின் மாநில அமைப்பு செயல்பாட்டு முகாம் இன்று சென்னை கமலாலயத்தில் நடைபெற்றது. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம், மூத்த தலைவர்கள் அண்ணாமலை, எல் முருகன், H ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை, வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பாஜகவின் அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். மேலிட பொறுப்பாளர்களும் மாநில மாவட்ட நிர்வாகிகளும் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் 2 மணி நேரம் பேசிய BL சந்தோஷ் தமிழக பாஜக நிர்வாகிகளை கடுமையாக கடிந்து கொண்டுள்ளார். பல்வேறு அறிவுரைகளையும் வழங்கியுள்ளார். மாநில தலைவரும் அமைப்பு பொதுச் செயலாளரும் அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டும், எல்லா வேலையும் நாங்களே செய்வோம் என்று இழுத்து போட்டுக்கொண்டு அதை செய்யாமலும் சென்றுவிடக்கூடாது என்று மறைமுகமாக சாடியுள்ளார். விமான நிலையத்தில் வரவேற்பு, மாநாட்டு உணவு பந்தல் போடுதல், மேடை விவகாரங்கள் என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி நபர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அவரவர் செய்ய வேண்டிய வேலைகளை அவரவர் செய்ய வேண்டும் என்றும் அட்வைஸ் கொடுத்துள்ள BL சந்தோஷ், கட்சி உணவு பந்தலில் என்னென்ன இருக்கிறது என்று பார்ப்பதா மாநில தலைவரின் வேலை என கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணாமலைக்கு தெரியாதது பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தெரியும், பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தெரியாதது மற்றொரு தலைவருக்கு தெரியும், அனைத்தையும் தெரிந்த தலைவரும் இல்லை, எதையும் தெரியாத தலைவரும் இங்கு இல்லை என நேரடியாக பெயர்களை குறிப்பிட்டு மூத்த தலைவர்கள் அனைவரையும் பயன்படுத்த வேண்டும் என்பதை மாநில தலைமைக்கு அறிவுரையாக கூறியுள்ளார் BL சந்தோஷ். கட்சி அமைப்பை வலுப்படுத்துதல் பற்றியும் ஆலோசனைகளை கூறிய சந்தோஷ் கூட்டணி விவகாரங்கள் குறித்து பேசியுள்ளார். அதிக தொகுதிகளை பெற்று இரட்டை இலக்கத்தில் சட்டமன்றத்திற்குள் நுழைவது என்பது உறுதி என்று திட்டவட்டமாக கூறியுள்ள BL சந்தோஷ், 40 தொகுதிகளை பெறுகிறோமா 50 தொகுதிகளை பெறுகிறோமா என்பதை பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்று கூறியுள்ளார். BL சந்தோஷின் இந்த உரை கூட்டத்தில் பங்கேற்ற பாஜக மாநில நிர்வாகிகளை திகைத்து நிற்க வைத்துள்ளது.